நீங்க தன்னம்பிக்கையோடவும் தைரியத்தோடவும் இருக்கணும் தான் சார் எப்பவுமே ஆசைப்பட்டாரு. அவர் ஆசையை நீங்க நிறைவேற்றணும்க்கா, நிறைவேற்றணும். ஆதிர, நீ என்னமோ பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லுற. என்னால எதுவுமே முடியாது. இப்ப நான் தனியா ஆயிட்டேன் ஆதிர. இப்ப நான் தனியா நின்னுகிட்டு இருக்கேன். என்ன சுத்தி ஏது நடக்குது, என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே தெரியலம்மா. அக்கா, நடந்ததையே நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காதீங்கக்கா. நடக்க வேண்டியது என்னன்னு பாப்போம்க்கா. அக்கா, உங்க வீட்ல இருந்தும் சார் வீட்ல இருந்தும் எல்லாரும் வந்துட்டாங்களா? எனக்கு யாருமே கிடையாது. என்ற புருஷனுக்கும் யாருமே கிடையாது ஆதிர. ஆதரவு இல்லாதவங்கன்னு சொல்லுவாங்களே, அது இப்ப நானும் என் பாப்பாவும் தான் ஆதிர. அக்கா, ஏன்க்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? தயவு செஞ்சு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லாதீங்கக்கா. உங்களுக்கு நான் இருக்கேன்க்கா, நான் உங்க கூடவே இருக்கேன். என்னோட கஷ்டத்தை உங்க கஷ்டமா நினைச்சு எனக்கு உதவி பண்ண முன் வந்தீங்க. உங்களை நான் அப்படிலாம் விட்டுற மாட்டேன்க்கா. உங்க கூடவே இருப்பேன். உங்க வாழ்க்கைக்கு நான் நம்பிக்கையா இருப்பேன்க்கா. அழாதீங்கக்கா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், போலீஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்திருக்காரு மேடம். உங்களை பார்க்கணுங்கிறாரு. நான் யாரையும் பார்க்க விரும்பல மேடம். இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி, இதை நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது. ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு போயிடுங்க. நான் தான் சொல்றேன்ல. அக்கா, அவர் சொல்றது கரெக்ட் தான்க்கா. இந்த என்கொயரியில நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அவங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வந்துருங்க. நான் யாழ்னியை பாத்துக்கிறேன். நீங்க போங்கக்கா, போயிட்டு வாங்கக்கா. அக்கா, போங்க, போயிட்டு வாங்க. சார், சார், மேடம் வந்துட்டு இருக்காங்க சார். உட்காருங்க. மேடம், இப்போ நீங்க என்ன மனநிலைமையில் இருப்பீங்கன்னு என்னால் நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது. அதனால நான் உங்களை அதிகமாக தொந்தரவு பண்ணவே விரும்பல. என்னுடைய அடிப்படையான சில சந்தேகங்களுக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். அம்மா வந்துருவாங்க பாப்பா. அழாத பாப்பா, அழாத, அழாதம்மா. அம்மா இப்ப வந்துருவாங்க, சரியா? அழக்கூடாது, அழாத. ஆபீஸ்ல மிஸ்டர் ரஞ்சித் எல்லார்கிட்டையும் நார்மலா நல்ல விதமா தான் எப்போதும் போல பேசிட்டு இருந்திருக்காரு. ஆனா அவர் திடீர்னு ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தாரு? தெரியலங்க. என் புருஷன் ஏன் இப்படி பண்ணாருன்னு தெரியாம தான் நான் நெருப்புல விழுந்த புழு மாதிரி தொடச்சிட்டு இருக்கேன். மேடம், உங்க மேனேஜர் கௌதம் கிட்டையும் மத்த ஆபீஸ் ஸ்டாஃப் கிட்டையும் நாங்க என்கொயரி பண்ண வரைக்கும் மிஸ்டர் ரஞ்சித்துக்கு பிசினஸ்ல எந்த பிரச்சனையும் இருந்த மாதிரி எங்களுக்கு தெரியல. ஆனா அவங்களுக்கே தெரியாத சில உண்மைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். எப்பவாவது மிஸ்டர் ரஞ்சித் உங்ககிட்ட பிசினஸ்ல பிரச்சனை இருக்கிறதாவோ, ஆபீஸ்ல அவருக்கு மனசு பிடிக்காத மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்ததாவோ உங்ககிட்ட சொல்லியிருக்காரா? இல்ல சார், இது வரைக்கும் அவரு தான் வேலையை பத்தி வருத்தப்பட்டு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொன்னது இல்ல. பிசினஸ் நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்குன்னு தான் எப்பவும் சொல்லுவாரு. ஆபீஸ்ல ரொம்ப நேரம் இருக்க வேண்டியதால வீட்ல எங்க கூட ரொம்ப இருக்க முடியலன்னு தான் அவரு வருத்தப்படுவாரு. அவருக்கு இருந்த ஒரே வருத்தம் அது மட்டும் தான். மத்தபடி பிசினஸ்ல பிரச்சனை, ஆபீஸ்ல இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு அவரு எப்பவுமே சொன்னது இல்ல. பிசினஸ்ல ஆபீஸ்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னா வேற என்ன காரணமா இருக்க முடியும்? எனக்கு தெரியலையே சார். உங்களுக்கு தெரியலையா, இல்ல நீங்க எங்கள்கிட்ட சொல்ல விரும்பலையா? ஒருவேளை பர்சனல் வாழ்க்கையில அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கா? உங்களுக்கும் அவருக்கு ஏதாவது பிரச்சனையா? நீங்க 2 பேரும் ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டீங்களா? இல்ல சார். மிஸ்டர் ரஞ்சித்துக்கு பர்சனல் லைஃப்லயும் பிரச்சனை இல்ல,
ஒரு மனுஷன் எதுக்காக இப்படி சூசைட் பண்ணிக்கணும்? தெரியலையே சார், எனக்கு தெரியல. எந்த பிரச்சனையும் இல்லைன்னா யாராவது இப்படி தற்கொலை பண்ணிப்பாங்களா? மிஸ்டர் ரஞ்சித்துக்கு ஆபீஸ்ல எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறதுக்கு சாட்சி இருக்கு. ஆனா வீட்டுல அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறதுக்கு உங்களை தவிர வேற ஏதாவது சாட்சி இருக்கா? அதனால நீங்க உண்மையை சொல்லிட்டா உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு மிஸ்டர் ரஞ்சித்துக்கும் எதுக்காக சண்டை வந்திருக்கா? அவரு மனசு வேதனைப்படுற மாதிரி நீங்க எதுவும் நடந்துட்டீங்களா? இல்ல இல்ல இல்ல, நான் என் சாமியை பறி கொடுத்துட்டு தவிச்சிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா நான் என் சாமி கூட சண்டை போட்டேனா? அவர் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துகிட்டேன் நானு. இல்லாதது பொல்லாததெல்லாம் பேசி என்ன துடிக்க வைக்கிறீங்க. சாமி கூட யாராச்சும் சண்டை போடுவாங்களா? பிரச்சனை பண்ணுவாங்களா? மனசு வேதனை படுற மாதிரி நடந்துப்பாங்களா? சொல்லுங்க சார், சொல்லுங்க. பாப்பா வா. அக்கா என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? அக்கா அழாதீங்கக்கா. இவங்க என்னென்னமோ என்கிட்ட கேக்குறாங்க. ஆதரு, இது யார் மேடம்? இது ஆதிர, என் தங்கச்சி மாதிரி. சார், இவங்க கிட்ட இன்னும் என்ன என்கொயரி பண்ண வேண்டியிருக்கு? என்ன நடந்துச்சு? ரஞ்சித் சார் எதுக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்தாரு? எதுவுமே அக்காவுக்கு தெரியாது சார். இதுக்கு மேலயும் கேள்வி கேட்டு அவங்கள நீங்களே சாவடிச்சிடாதீங்க. தயவு செஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோங்க சார், ப்ளீஸ். எனக்கு நல்லா புரியுது ஆதிரை. ஆனா நான் என் டியூட்டியை செய்யணும்ல. மிஸ்டர் ரஞ்சித் சூசைட் தான் பண்ணிக்கிட்டாரா? அவரோட திடீர் மரணத்துக்கு பின்னாடி வேற யாராவது இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கான்னு நாங்க விசாரிச்சு தெரிஞ்சுக்க வேணாமா? மிஸ்டர் ரஞ்சித்தோட செல்போன் மட்டும்தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரே ஆதாரம். அதை எவிடன்ஸா வச்சு நாங்க சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்துட்டு தான் இருக்கோம். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் கிளம்புறேன் மேடம். தேவைப்பட்டா மறுபடியும் வருவேன். ஆதிரை, ஒரு நிமிஷம் வெளில வாங்க. அக்கா பாப்பாவை பாத்துக்கோங்க, நான் இது வந்துடுறேன். ஆதிர, ஒன்னும் இல்லக்கா, பயப்படாதீங்க, நான் பேசிட்டு வரேன், சரியா? ஆதிரை, இந்த கேஸை சூசைட் முடிவு பண்ணி க்ளோஸ் பண்ணிடலான்னு தான் பார்த்தேன். ஆனா ஒன்ன பார்த்ததுக்கு அப்புறம் தான் அப்படி க்ளோஸ் பண்ண எனக்கு மனசே வரல. இனிமேதான் இந்த கேஸ்ல பல அதிரடியான ட்விஸ்ட் நீ ஃபேஸ் பண்ண போற. என்ன சொல்றீங்க? ரஞ்சித் செத்ததே உன்னோட கெட்ட நேரம் தான். அவன் செத்து உன்ன இந்த பிரச்சனைல மாட்ட விட்டு போயிட்டான் பாத்தியா?